அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் இரத்தத்தில் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். அந்த குளம் முழுக்க, அந்த ஆறு முழுக்க வெறும் இரத்தமாக இருக்கின்றது. அதில் ஒரு மனிதன் நீந்தி கொண்டிருக்கிறான். அவன் கரையிலே மெல்ல 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 நீந்தி வரும் பொழுது கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான ஒரு மனிதன் கையில் மிகப்பெரிய கல்லை எடுத்து அவனை ஓங்கி ஓங்கி எரிந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, இது என்ன ஒரு இரத்த ஆற்றில் ஒரு மனிதன் நீந்தி கொண்டிருக்கிறானே, கரை சேர முடியாமல், இவன் என்ன பாவம் செய்தான் என்று கேட்கப்பட்டது. மீண்டும் என்னோடு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அங்கே இரும்பால் ஆன, பித்தாளையால் ஆன நகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நகத்தை வைத்து அந்த மனிதன் தன்னை கீறி கிழித்துக் கொண்டே இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க சகிக்க முடியவில்லை. இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை என்று கேட்ட பொழுது மீண்டும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை ஒரு மனிதனுடைய தலையிலே ஒரு மனிதன் தூக்கி போடுகிறான். தலையெல்லாம் சிதறி சின்னாபின்னமாகிறது. மீண்டும் அந்த தலையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருமுகப்படுத்தி தலையை உருவாக்குகிறான். மீண்டும் அந்த மனிதன் பெரிய பாறாங்கல்லை தூக்கி போடுகிறான். இப்படி ஒரு கொடுமை, இது என்ன கொடுமை என்று கேட்ட பொழுது மீண்டும் வாருங்கள் என்று சொன்னார். அங்கே ஒரு மனிதன் கூர்மையான ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அந்த மனிதனுடைய வாயிலிருந்து பிடரி வரை விட்டு எடுக்கிறான். மீண்டும் தன்னுடைய காதிலிருந்து இந்த காது வழியாக விட்டெடுக்கிறான். இடது காதிலிருந்து வலது காது வழியாக, மூக்கிலிருந்து வாய் வழியாக, இப்படி குத்தி குத்தி ஒரு மனிதனை கொடுமை செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு மனிதன் இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்ற பொழுது குடம் போல கீழ்ப்பகுதி விரிவாகவும் மேல் பகுதி குறுகலாகவும் இருக்கின்ற குடம் போல ஒரு இடத்தில் ஒரே கூச்சல் சப்தம், இறைவா எங்களை காப்பாற்று, இறைவா எங்களை காப்பாற்று என்று மிகப்பெரிய ஒரு கூச்சல் சப்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்த்தார்கள். நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அந்த குவளைக்குள் இருக்கிறார்கள். குவளைக்கு அடியிலே தீ மூட்டி கொதிக்கின்ற தண்ணீரில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? நபி ஈசா. யார் இவர்கள்? ஜிப்ரீலே, என்னால் பார்க்க சகிக்கவில்லையே, யார் இவர்கள் என்று சொல்லப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கினார்கள். இரத்த ஆற்றில் மிதந்திக் கொண்டிருந்த அந்த மனிதன் யார் என்றால், அவன்தான் வட்டி வாங்கியவன், வட்டிக்கு சாட்சி சொன்னவன், வட்டி கொடுத்தவன், வட்டிக்கு வசூலித்தவன், வட்டி கணக்கெழுதியவன், வட்டியோடு தொடர்புள்ள மனிதன் தான் அந்த மனிதன் என்று சொல்லப்பட்டது. ஜிப்ரீலே, மிகப்பெரிய நகத்தை கொண்டு தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருந்த இந்த மனிதன் யார் என்று சொல்லப்பட்டது. இவன்தான் எந்த நேரம் அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசி, அவதூறு பேசி, பொய்களை பேசி இந்த மனித சமூகம்